வெறும் காற்றை வச்சு மட்டும் எப்படிங்க ஒருத்தரால் உயிர் வாழ முடியும்? ஆமாங்க, ஒருத்தர் வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இது குட்டி கதை பார்ட் 1. நான் உங்க கிருஷ்ணா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1929 குஜராத்தில் பிரஹாலத் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிறக்கிறாருங்க. அதாவது 1940ஸ்லேருந்து 80 வருஷம் வரைக்குமே வெறும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாச்சு உயிர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் யாரு தாங்க நம்புவாங்க? பட் ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக அவர் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு. எப்படிப்பா சாப்பாடு தண்ணி இல்லாமலாம் வாழ்கிற, எப்படிப்பா வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் தலைமை சிரிச்சுக்கிட்டே பவர் அப்படின்ட்டு வராமா. பவர் அதாவது கடவுளோட எனர்ஜினால தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட கிளம்பிடுவாராம். இது அந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப குழப்பத்துக்கு உண்டாகுது. ஸோ இந்தியன் ஆர்மி டாக்டர்ஸும் பல ஆராய்ச்சியாளர்களும் இவரை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. 2003 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு வருஷம் ஒரு 10 to 15 நாள் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. 15 days இவரை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 24 hours மானிட்டரிங் பண்ணுறாங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஸ்டில் Day 1 Day 15 வரைக்கும் நோ வாட்டர், நோ ஃபுட், ஸ்டில் ஹி அலைவ். அவர் உயிர் வாழ்ந்தா இருந்திருக்காரு. இது ஆராய்ச்சியாளர்களால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அதாவது மெடிக்கல் சயின்ஸால கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எப்படி அவர் உயிர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2020 தலைவருக்கு 90 வயசும் ஆகுது. அவர் இறந்தும் போறாரு. என்னதான் அவர் இறந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் எப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஒரு சயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க இதை டிவைன் பவர் நினைக்கிறீங்களா இல்லை சயின்ஸ் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையோட வந்து மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.